கழகத்தின் பொதுச் செயலாளர், பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, கண்டன உரை நிகழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்களே, தன்மான தமிழர் கூட்டமைப்பின் சார்பில் தம்முடைய கண்டனத்தை இங்கே பதிவு செய்திருக்கிற பேராசிரியர் முனைவர் மு. தெய்வநாயகம் அவர்களே, மற்றும் நமது கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப் அவர்களே, பொதுச் செயலாளர் தோழர் ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, பகுதி வட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 11ஆம் தேதி தமிழகமே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் மனித உரிமை ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒரு அரச பயங்கரவாதம் பரமக்குடியில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. 7 தலித்துகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 சமூகங்களுக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல, 2 சாதிகளுக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல, அரசுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையில், இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஆட்சியாளர்கள் நிகழ்த்தி இருக்கிற ஒரு அடக்குமுறை நிகழ்வு இந்த சம்பவம். இது ஏனோதானோ என்று நிகழ்ந்துவிட்ட ஒன்று அல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அடக்குமுறை. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. குறிப்பாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிற சாதியவாதிகள், ஆளும் வர்க்கத்தை சார்ந்த சாதியவாதிகள், தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாள் நிகழ்ச்சியை ஒடுக்கப்பட்ட மக்கள் எழுச்சிகரமாக கொண்டாடுவதை விரும்பவில்லை. அதை ஒரு அரசு விழாவாக நடத்த சொல்லி வற்புறுத்துவதை விரும்பவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு இணையாக தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாளை இவர்கள் எப்படி கொண்டாடலாம்? இந்த மனநிலைதான் அதிகார வர்க்கத்தில் இருக்கிற சாதியவாதிகளையும் ஆளும் வர்க்கத்தை சார்ந்த சாதி வெறியர்களையும் இத்தகைய வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுவதற்கு தூண்டியிருக்கிறது. இதுதான் அடிப்படையான யதார்த்தமான உண்மை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ உண்மை அறியும் குழுக்கள் உண்மைகளை ஆராய்ந்து அறிக்கைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி வெளிப்படுத்தப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றிலே வெளியாகி இருக்கிற ஒரு செய்தி, தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாளை ஒட்டி பரமக்குடியில் வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்களில் ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்திருக்கிறது. தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள், சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், உடன்பட மறுக்கிறவர்கள் காவல்துறையினரிடம் போய் புகார் செய்திருக்கிறார்கள். இதற்காக ஒரு பேச்சுவார்த்தை காவல் நிலையத்திலே நடந்திருக்கிறது 2-3 நாட்களுக்கு முன்பு. அந்த பேச்சுவார்த்தையில் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், தெய்வீக திருமகன் என்கிற பட்டம் பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடியது. இதை நீங்கள் இமானுவேல் சேகரனுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆகவே இந்த பெயர் தாங்கிய பதாகையை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். யார் சொல்லுவதென்றால் காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இமானுவேல் சேகரனுக்கு தெய்வீக திருமகன் என்று எப்படி போடலாம்?
அது கூடாது. இது பிரச்சனைக்கு மூலமாக அமைந்திருக்கிறது. இமானுவேல் சேகரனை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கருதுகிறவர்கள், நம்புகிறவர்கள், போற்றுகிறவர்கள் அதற்கு உடன்பட மறுத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இந்த பெயர் பதாகையை, விளம்பர பதாகையை அப்புறப்படுத்த முடியாது, அதில் இருக்கிற பட்ட பெயரை அப்புறப்படுத்த முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பெயர் பதாகையை வைத்தவர்கள் அரசு போக்குவரத்து துறையிலே பணியாற்றியவர்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு தலைவனை, அந்த தலைவனை பின்பற்றக்கூடியவர்கள் தம் விருப்பம் போல் போற்றுவதும் புகழ்வதும், அவர்களை மதித்து வணங்குவதும் தவிர்க்க முடியாத ஒரு மானுட பண்பாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. சூராதி சூரன் என்றும், வீராதி வீரன் என்றும், மாவீரன் என்றும், மிகப்பெரும் புரட்சியாளன் என்றும், போராளி என்றும் தாம் நம்புகிற தலைவனை போற்றுவது என்பது சமூகத்தில் இருக்கிற ஒரு வழக்கம், ஒரு நடைமுறை. அதற்கு தகுதியானவர்களா என்பது வேறு. ஆனால் இன்றைக்கும் ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் அப்படி பட்டங்கள் உண்டு. மாவீரன் என்று எல்லோருக்கும் போடுகிற வழக்கத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் எந்த களத்திலே போய் வாளேந்தி போராடினார்கள்? இல்லை. ஆனால் அதை ஒரு வழக்கமாக இன்றைக்கு நடைமுறையில் கடைபிடித்து வருகிறது சமூகம். அப்படித்தான் அந்த உணர்வுகளைத்தான் இரண்டு சமூகத்தினரும் தென் மாவட்டங்களிலே பின்பற்றி வருகிறார்கள் என்பதை நாம் மதித்தாக வேண்டும். தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்கள் தலைவரை தெய்வீக திருமகன் என்று போற்றுவதை நாம் மதித்தாக வேண்டும். அதில் நமக்கு மாறுபாடு இல்லை. ஆனால் அதை போல தங்களுடைய தலைவர்களை தலித்துகள் அழைப்பதிலே என்ன தவறு இருக்கிறது, குறை இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆக இதற்காக காவல் நிலையத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் அந்த பெயர் பதாகையை, அந்த விளம்பர பதாகையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இமானுவேல் சேகரனை அப்படி அந்த குறிப்பிட்ட சமூக தலைவருக்கு இணையாக பார்க்க கூடாது என்பது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் இருக்கிறது, அதிகார வர்க்கத்திற்கும் இருக்கிறது என்பதுதான். காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, இந்த அரசுக்கே இருக்கிறது என்பதுதான் சட்டப்பேரவையில் முதல்வர் படித்த அறிக்கை, சட்டப்பேரவையில் முதல்வர் தந்த விளக்கத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிகழ்வை பற்றி அறிக்கை வாசிக்கிற முதல்வர் அவர்கள் காவல்துறையின் நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகிறார். தன்னுடைய தலைமையின் கீழ் இருக்கிற ஒரு துறையின் நடவடிக்கையை நியாயப்படுத்துவது என்பது எல்லா முதலமைச்சர்களும் கடைபிடிக்கிற நடவடிக்கை தான், அணுகுமுறைதான். அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் காவல்துறை தவறு செய்துவிட்டது என்று அறிக்கை படிக்க மாட்டார்கள். காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டை கண்டிக்கும் என்று எந்த முதலமைச்சரும் அறிக்கை வாசிக்க மாட்டார்கள். நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த அறிக்கையிலே முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றால், காவல்துறையினருக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதனாலும், பொது சொத்துக்களை சூறையாடியதனாலும், சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை எழுந்ததனாலும் காவல்துறை இந்த துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியது என்கிறார். பொதுமக்களே, நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களே, நீங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். காலை 10 மணிக்கே அங்கு வன்முறை தொடங்கிவிட்டது. அந்த இடத்தில் காலையில் கூடியிருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். ஏனென்றால் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு போய் முதலில் இமானுவேல் சேகரனுக்கு அவருடைய நினைவிடத்திலே வீர வணக்கம் செலுத்தியது அதிமுகவை சார்ந்தவர்கள் தான். அப்போது ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்கள் அங்கு வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரையில் தான்.
ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்கள் வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்து கொண்டு அவர்கள் நெல்லைக்கு போய் தன்னுடைய தலைவரோடு சேர்ந்து அணிவகுத்து மாலை 3 மணிக்கு பரமக்குடி வருவதாகத்தான் திட்டம். ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்களை போல ஒவ்வொரு அமைப்பின் ஆதரவாளர்களுக்கு தனித்தனியே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணசாமியின் தலைமையிலான புதிய தமிழகத்திற்கு ஒரு நேரம், ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நேரம், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள் ஏராளமான அமைப்புகளுக்கெல்லாம் தனித்தனியே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் காலை 11 மணிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆக அந்தந்த நேரத்திற்குத்தான் அவரவர் அமைப்பை சார்ந்தவர்கள் அங்கே திரள முடியும். ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் இடையிலே எந்த உரசலும் ஏற்பட்டுவிடக் கூடாது. ஒரு அமைப்பின் ஆதரவாளர்களுக்கும் இன்னொரு அமைப்பின் ஆதரவாளர்களுக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது. இதற்காக அந்தந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அங்கே கூடுவார்கள், கூட முடியும். நான் கேட்கிறேன், காலை 10 மணிக்கு ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்கள் அங்கே வந்து வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அல்லது அதற்கான அடிப்படை இருக்கிறது? இது ஜான் பாண்டியனால் நிகழ்ந்த கலவரம் என்று ஜான் பாண்டியனுக்கு எதிராக ஒரு வன்முறை முத்திரை குத்துகிற முயற்சி. ஜான் பாண்டியனால் தான் கலவரம் நடந்தது, கலவரத்தால் தான் துப்பாக்கிச் சூடு நடந்தது என்று நியாயப்படுத்துவதற்கான முயற்சி. காலை தூத்துக்குடியிலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு, ஒரு இல்ல நிகழ்ச்சியிலே திருமண நிகழ்ச்சி என்று கருதுகிறேன், அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு விட்டு அவர் நெல்லைக்கு திரும்புகிறார். பிற்பகல் 2 மணி அளவில் அங்கிருந்து அவர் கிளம்பி பரமக்குடிக்கு வருவது என்பதுதான் அவருடைய திட்டம். அப்படி தூத்துக்குடியில் இருந்து நெல்லைக்கு திரும்பியவரை வல்லநாட்டிலே காவல்துறை வழிமறிக்கிற போது பகல் 11 மணி. ஆனால் துப்பாக்கிச் சூடு 10:30 நிகழ்ந்திருக்கிறது. பரமக்குடியில் மட்டுமல்ல, மதுரையிலும் நிகழ்ந்திருக்கிறது. மதுரையில் மட்டுமல்ல, இளையான்குடியிலும் நிகழ்ந்திருக்கிறது. அங்கே என்ன வன்முறை நிகழ்ந்தது? பரமக்குடியிலே வன்முறை நிகழ்ந்தது என்று சொல்லுகிற காவல்துறையினர் மதுரையிலே துப்பாக்கிச் சூடு நடத்தியதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்? திறந்த வண்டியிலே மேற்பகுதியிலே வண்டியின் கூரை பகுதியிலே அமர்ந்து செல்லக்கூடாது என்று காவல்துறை வந்து தடுத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியினுடைய பேரணிகளிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் வண்டியின் கூரைகளிலே யாரும் ஏறி போனதில்லையா? திமுக பேரணி ஆர்ப்பாட்டங்களிலே அந்த கட்சியின் தொண்டர்கள் வண்டியின் கூரைகளிலே பயணம் செய்ததில்லையா? அதிமுகவினுடைய பேரணி ஆர்ப்பாட்டங்களிலே மாநாடுகளிலே பங்கேற்கிற தொண்டர்கள் அந்த வண்டியின் அந்த நிகழ்ச்சிக்கு போகிற போது வண்டியின் கூரைகளிலே ஏறி போனதில்லையா? எந்த அரசியல் கட்சி நிகழ்வுகளிலும் அப்படி நடந்ததில்லையா? ஆனால் பரமக்குடிக்கு சென்ற தோழர்கள் வண்டியின் கூரை மீது அமர்ந்திருந்தார்கள். எனவே அவர்களை நாங்கள் துப்பாக்கியால் சுட்டோம் என்று காவல்துறை சொல்லுகிறது. வேறு எந்த வன்முறையும் அங்கே நிகழவில்லை. சாலை மறியல் நடக்கவில்லை. காவல்துறைக்கு எதிராக கல்வீச்சு சம்பவங்கள் நடக்கவில்லை. அல்லது இன்னொரு சாதிக்கு எதிரான மோதல் நிகழவில்லை. துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கான தேவை மதுரையிலே ஏன் எழுந்தது? அடிப்படை நோக்கம், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் பரமக்குடியில் திரளக்கூடாது, தடுக்க வேண்டும் என்பதுதான். 10 மணிக்கு மேல் தான் கிருஷ்ணசாமியுடைய ஆட்கள் வருவார்கள். 10 மணிக்கு மேல் தான் ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்கள் வருவார்கள். அதற்கு பின்னர் தான் மிகப்பெரிய அளவிலே வண்டி வாகனங்களோடு ஆயிரக்கணக்கில் பரமக்குடியில் திரளுவார்கள். ஒட்டுமொத்தத்தில் பரமக்குடியில் தலித்துகள் திரளக்கூடாது, அதை தடுக்க வேண்டும், அதற்கு அச்சுறுத்த வேண்டும். அச்சுறுத்துவதற்கு ஒரு துப்பாக்கிச் சூடு திட்டமிட்டு நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த அரசின் சதி திட்டமாக இருந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளின் திட்டமாக இருந்திருக்கிறது. அதுதான் நோக்கம். அதற்கு ஜான் பாண்டியன் ஒரு கேடயமாக இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஜான் பாண்டியனால் நிகழ்ந்தது என்று சொல்லுகிறார்கள். ஜான் பாண்டியனை அனுமதித்திருந்தால் இந்த வன்முறை நிகழ்ந்திருக்காது என்று சிலர் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட சொல்லுகிறார், ஜான் பாண்டியனை கைது செய்ததே இப்படி ஒரு வன்முறையை திட்டமிட்டு நடத்துவதற்காக, ஒரு காரணம் கற்பிப்பதற்காகத்தான். ஏனென்றால் காவல்துறை சொல்லுகிற விளக்கம், ஜான் பாண்டியனை ஏன் கைது செய்தீர்கள் என்ற கேள்விக்கு காவல்துறை சொல்லுகிற விளக்கம், அவர் பரமக்குடிக்கு வந்தால் பரமக்குடியில் இருந்து அவர் மண்டலமாணிக்கம் போவார், மண்டலமாணிக்கம் போனால் அது சாதி மோதலாக வெடிக்கும். இந்த கற்பனைகளும் யூகங்களும் காவல்துறையால் சொல்லப்படுகிறது. ஆனால் ஜான் பாண்டியன்
அவர்களிடத்திலே நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டேன் என்ன நிகழ்ந்தது என்று. ஜான் பாண்டியன் சொன்னார், நான் தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு வந்தபோது ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் என்றால், மண்டலமாணிக்கம் போவீர்களா என்று கேட்டார்கள். பழனிக்குமாருடைய குடும்பத்தை சந்திக்க ஆறுதல் சொல்ல நீங்கள் போவீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று சொன்னேன். அங்கே நீங்கள் போக வேண்டாம், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று அதிகாரிகள் கேட்டபோது நான் அதற்கு உடன்பட்டேன். அவர் மறுக்கவில்லை, நான் அதற்கு உடன்பட்டேன். யார் சொன்னது? ஜான் பாண்டியன் சொல்லுகிறார். யாருக்கு? அதிகாரிகளுக்கு. என்ன சொல்லுகிறார்? அந்த ஊருக்கு நான் போகவில்லை, அஞ்சலி செலுத்த மட்டும்தான் வருவேன். பிறகு எதற்காக அவரை கைது செய்ய வேண்டும்? அவரை எதற்காக தடுத்து நிறுத்தி வைக்க வேண்டும்? எதிர்கட்சி வரிசையிலே இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசியிருக்கிற பேச்சு, இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் எத்தகைய மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. ஜான் பாண்டியன் அங்கே போயிருக்க கூடாது, அவர் பொறுப்பாக நடந்திருக்க வேண்டும். அவர் போனதனால் தான் துப்பாக்கிச் சூடு நடந்தது. துப்பாக்கிச் சூடு நடந்தாலும் கூட நீதி விசாரணை தேவையில்லை. எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி, எவ்வளவு சாதிவெறி போக்கு! ஜான் பாண்டியன் அங்கு போகவே இல்லை, ஆனால் போனதாக சொல்லுகிறார். ஜான் பாண்டியன் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதாக சொல்லுகிறார். நீதி விசாரணை தேவையில்லை என்கிறார். ஆக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி ராமச்சந்திரன் நியாயப்படுத்தி பேசுகிறார். எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு நிகழ்வு, எவ்வளவு மானக்கேடான ஒரு நிலை! ஆக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இந்த துப்பாக்கிச் சூட்டை நியாயப்படுத்துகிறது. ஆக துப்பாக்கிச் சூடு சம்பவம் என்பது அங்கே கூடியவர்கள் நிகழ்த்திய வன்முறையால் நடந்தது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய். அங்கே திரண்டிருந்தவர்கள் முழக்கங்களை எழுப்பியிருக்கலாம், ஆனால் அது எண்ணிக்கை மிக குறைவு. அந்த உண்மை அறியும் குழு சொல்லுகிறது, வெறும் 30 நபர்கள் தான் 5 முனை சாலையில் இருந்தார்கள். காலையில் அவ்வளவு கூட்டம் வராது, காலையிலே வராது. அதிமுக காரர்கள் வந்தார்கள், போனார்கள். அதன் பிறகு சின்ன சின்ன அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் 5 வண்டியிலே 10 வண்டியிலே வந்து அஞ்சலி செலுத்துகிறவர்கள் தான். மிக அதிக அளவில் அமைப்புகளை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் என்பதை விட அமைப்பு சாராதவர்கள் தான் பச்சை சிவப்பு கொடிகளை ஏந்திக் கொண்டு அங்கே திரண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இதுதான் நிகழ்கிறது. ஆக 12 மணிக்கு மேல்தான் கூட்டம் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, அங்கே யாரும் திரளக்கூடாது என்பதற்கு 2 காரணம். ஒன்று, இந்த பழனிக்குமார் படுகொலை சாதி மோதலாக மாறிவிடாமல் தடுப்பதற்கு இங்கே யாரும் கூடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பது அரசின் திட்டமாக இருந்திருக்கிறது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவருக்கு இணையாக இந்த குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவரை தூக்கி பிடிப்பது, உயர்த்தி பிடிப்பது, போற்றி புகழ்வது, நினைவு நாளை கொண்டாடுவது, எழுச்சியாக கொண்டாடுவது, மிகப்பெரிய அளவிலே கொண்டாடுவது இந்த அரசுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே இதை தடுக்க வேண்டும். இந்த உள்நோக்கத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட வன்முறைதான், அரச பயங்கரவாதம் தான் இந்த துப்பாக்கிச் சூடு படுகொலை என்பது. இன்னொன்றையும் சொல்ல நான் விரும்புகிறேன். வன்முறை ஒரு பேரணியிலோ ஆர்ப்பாட்டத்திலோ நடந்தது என்று சொன்னால் அந்த கும்பலை கட்டுப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு கும்பல் வன்முறையை ஈடுபடுகிறது என்று சொன்னால் அந்த கும்பலை முதலில் விரட்டி அடிக்க வேண்டும். சேசிங் என்று சொன்னால் தடிகளை ஏந்திக் கொண்டு காவல்துறை ஓட வேண்டும், விரட்ட வேண்டும், யாரையும் அடிக்கக்கூடாது. அதுதான் சேசிங், அது விரட்டி அடித்தல். அப்படி காவல்துறை அடிக்க ஓடி வருகிறார்கள் என்றவுடன் அந்த கும்பல் பயந்து கலைந்து ஓடிவிட்டால் அதற்கு பிறகு காவல்துறை அந்த இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடும். அப்படியும் அந்த கும்பல் கலையவில்லை என்று சொன்னால் லத்தி சார்ஜ். லத்தி சார்ஜ் என்பது முழங்கால்களுக்கு கீழே அடித்து விரட்ட வேண்டும். அதுதான் லத்தி சார்ஜ்.
முதுகிலேயோ அல்லது மார்பிலோ தலையிலோ முகத்திலோ அடிக்கக்கூடாது. முழங்கால்களுக்கு கீழே அடிக்க வேண்டும். மிரட்டிக் கொண்டே ஓடுகிறவர்களின் முழங்கால்களில் அடிக்க வேண்டும். அதுவும் லேசான வனப்பிரயோகத்தை பயன்படுத்த வேண்டும். இது இரண்டாவது படி. இதிலும் கூட்டம் கலையவில்லை என்று சொன்னால், கும்பலை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், அடுத்து காவல்துறை கையாள வேண்டிய முறை, வைத்திருக்கிற வஜ்ரா வாகனத்தின் மூலம் தண்ணீர் பீச்சி அடிக்க வேண்டும் அல்லது டியர் கேஸ், கண்ணீர் புகை குண்டுகளை வீச வேண்டும். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ஒரே புகை மூட்டமாக மாறுகிற போது அதை கண்டு மக்கள் அச்சப்பட்டு கலைந்து ஓடுவார்கள். ஏனென்றால் அந்த புகை கண்களிலே பட்டு கண்ணீரை வரவழைக்கும். அந்த புகை குண்டுகளை வீசுகிற போது கிரனேடுகளை வீசுவதைப் போல, கையெறி குண்டுகளை வீசுவதைப் போல் தான் வீசுவார்கள். அப்படி வீசுகிற போது அது வெடிக்கும், சத்தத்தோடு வெடிக்கும். அப்படி சத்தம் வெடிக்கிற போது மக்கள் அதை கிரனேட் குண்டு என்றுதான், கையெறி குண்டுகள் என்றுதான் எண்ணி அச்சப்படுவார்கள். கண்ணீர் புகை குண்டு என்று பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியாது. அந்த சத்தம் கேட்டு மக்கள் அலறி ஓடுவார்கள். அந்த புகையில் சிக்கி கண்களை கசக்குவார்கள். அப்படி கூட்டத்தை கலைப்பதற்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசலாம். அல்லது அதையும் கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் வஜ்ரா வாகனத்தின் மூலமாக தண்ணீர் பீச்சி அடிக்கலாம். எதற்காக இந்த நடைமுறை எல்லாம் கையாளப்படுகிறது? தண்ணீர் பீச்சி அடிக்கிற போது, தண்ணீரால் அடிக்கிற போதும் உடல் வலிக்கும். அவ்வளவு வேகத்தோடு அதை பீச்சி அடிப்பார்கள். அவ்வளவு போர்ஸ் அந்த தண்ணீரிலே இருக்கும். தண்ணீரை கொண்டு வைரத்தையே அறுக்க முடியும். தண்ணீரை கொண்டு பாறைகளையே பிளக்க முடியும். தண்ணீரை கொண்டு தங்க கட்டிகளை அறுக்க முடியும். தண்ணீரை அவ்வளவு ஷார்ப்பாக, கூர் முனையோடு அதை வேகமாக செலுத்துகிற போது தண்ணீர் அறுக்கிற வலிமை கொண்டது. ஆகவே வஜ்ரா வாகனத்தை வைத்து ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சி அடிக்கிற போது உடலில் பட்டால் கடுமையாக வலிக்கும். அப்படி தண்ணீரை பீச்சி அடிக்கிற முறையை, அதில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசுகிற முறையை கையாளுவது மூன்றாவது படிமுறை. அதிலும் கூட்டம் கலையவில்லை என்று சொன்னால் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துவது, ஓபன் ஃபயரிங். காவல்துறை கும்பலை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தக்கூடாது. நாலாவது படிநிலை என்பது வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு. வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடந்தால் அந்த சத்தத்தால் மக்கள் அச்சப்பட்டு கலைந்து ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கூட்டம் கலையவில்லை என்றால் காவல்துறை கும்பலை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தலாம். ஆனால் முழங்கால்களுக்கு கீழே தான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும். இது ஐந்தாவது படிநிலை. நான் கேட்கிறேன், பரமக்குடியில் நிகழ்ந்தவற்றில் இதில் ஏதேனும் ஒரே ஒரு அணுகுமுறையாவது கையாளப்பட்டிருக்கிறதா? சேசிங் நடந்ததா? லத்தி சார்ஜ் நடந்தது. ஆனால் கண்ணீர் புகை கொண்டு வீச்சு அல்லது தண்ணீர் பீச்சு அடிக்கிற முறையெல்லாம் நடந்த பிறகு துப்பாக்கி சூடு நடந்தது. எடுத்த இடத்திலேயே துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. ஓடியவர்களை பிடித்து வந்து பொது இடத்திலே போட்டு அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். துப்பாக்கி கட்டைகளின் பின்புறங்களால் தாக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் படுகொலையாகி இருக்கிறார்கள். ஆகையில் திட்டமிட்டு அரசே நடத்திய வன்கொடுமை, தலித்துகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு அரசு பயங்கரவாதம். ஆகவே தமிழக அரசின் தலையீடு இல்லாத ஒரு விசாரணை தேவைப்படுகிறது. நல்லவராயிருக்கலாம், வல்லவராயிருக்கலாம் நீதிபதி சம்பத். கும்பகோணம் பிரச்சனையை விசாரிக்க அவர் நல்லவராக இருப்பார். அல்லது வேறு விவகாரங்களை பற்றி விசாரிக்கிற போது அவருடைய மூளை நேர்மையாக சிந்திக்கும். ஆனால் தலித்துகள் விசாரணை என்று வருகிற போது எல்லா மூளையும், எவன் மூளையும் எதிராகத்தான், குறுக்காகத்தான், திமிராகத்தான் வேலை செய்யும். அதுதான் கடந்த கால வரலாறு. வரலாற்றை வைத்துதான் நாம் சொல்லுகிறோம். யார் மீதும் சந்தேகப்பட்டு சொல்லவில்லை. ரவிக்குமார் அவர்கள், நீதிபதி சம்பத் அவர்கள் கும்பகோணம் பச்சிலம் குழந்தைகள் எரிந்த நிகழ்விலே அவர் தலைமை தாங்கி விசாரணை நடத்திய போது மிகச் சிறப்பான ஒரு விசாரணை நடத்தினார் என்று பாராட்டினார். நானும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது சரிதான். ஆனால் அந்த நல்லவர் தலித்துகள் என்று வந்தால் அவருக்கு குறுக்கு புத்திதான் வேலை செய்யும்.
எனவே தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலான நீதி விசாரணையின் மீது விடுதலை சிறுத்தைகளுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி என்றால் சிபிஐ மீது நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை இல்லைதான், வேறு என்ன செய்வது? ஆனால் அது மத்திய அரசு தலையிடுகிற ஒரு நிறுவனம். மாநில அரசால் அந்த அமைப்பின் மீது தலையிட்டு எதையும் செய்துவிட முடியாது. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கோருகிறது, பரவக்குடி துப்பாக்கிச்சூடு மற்றும் படுகொலைகள் நிகழ்வை சிபிஐ விசாரணைக்கு ஆட்படுத்த வேண்டும், உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். அவர்களே, தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற அத்தனை துப்பாக்கிச் சூடுகளும் தலித்துகளுக்கு எதிராகத்தான் நிகழ்ந்திருக்கிறது. ஏராளமான துப்பாக்கிச் சூடு, பரவக்குடி துப்பாக்கிச் சூடு போல காரணைகளில் நடந்த துப்பாக்கிச் சூடு உங்களுக்கு தெரியும். ஜான் தாமஸ் ஏழுமலை படுகொலை செய்யப்பட்டான். எதற்காக? அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்கிற போது மாவட்ட ஆட்சியரைத்தான் சந்திப்போம் என்று அவர்கள் பிடிவாதமாக வற்புறுத்தியதனால் அவர்களை கையை வைத்து கழுத்தின் பிடரியில் கையை வைத்து நெட்டி தள்ளி இருக்கிறார்கள். அந்த சம்பவம் பேரணியில் இருந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக பேரணியில் போய்கொண்டிருந்தவர்கள் சாலை வரியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். சாலை வரியில் உட்கார்ந்த உடனேயே காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தி ஜான் தாமஸ் ஏழுமலையை படுகொலை செய்தார்கள். அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்திய போது லட்சக்கணக்கானவர்கள் வீதிக்கு வந்தார்கள். ஒரு சின்ன வன்முறையை கூட செய்வதற்கு ஏற்ற வகையிலே காவல்துறை நடந்து கொள்ளவில்லை. வன்முறை எப்போதுமே காவல்துறையால் தான் நடக்கும். காவல்துறை கையாளுகிற முறையை பொறுத்துதான் நடக்கும். சாதியவாதிகளும் உயர் சாதி இந்துக்களும் போராட்டம் நடத்துகிற போது அவர்களை போய் கெஞ்சுகிறது காவல்துறை. யார் போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார்கள் அவர்களை கூப்பிட்டு பேசுகிறார்கள். சாலையிலே அமர்ந்திருப்பவர்களை கையை பிடித்து கெஞ்சி கூத்தாடி கலைந்து செல்லுங்கள் என்று பொறுமையாக கையாளுகிறார்கள். அண்ணா ஹசாரே போராட்டத்தின் போது நீங்கள் தொலைக்காட்சி ஊடகங்களிலே பார்த்திருக்கலாம், அவ்வளவு பொறுமையை காவல்துறை கடைபிடித்தது. இப்படி தடுப்பு போட்டிருந்த போது அந்த தடுப்பின் மீது ஏறி நின்று பெண்கள் முழக்கமிட்டார்கள். அப்படி தடுப்பின் மீது ஒரு தலித் இளைஞன் ஏறி இருந்தால் அவனை துப்பாக்கியால் சுட்டிருக்கும் போலீஸ். காவல்துறை கெஞ்சி கையை பிடித்து தூக்குகிற வரையில் அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள். ஆனால் இவர்கள் தலித்துகள் என்கிற ஒரே காரணத்திற்காக எடுத்த எடுப்பிலேயே துப்பாக்கிச் சூடு. ஆக தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிற அத்தனை துப்பாக்கிச் சூடு நிகழ்வுகளும் தலித்துகளுக்கு எதிராகத்தான் நிகழ்ந்திருக்கின்றன. நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்கள். காரணையிலே துப்பாக்கிச் சூடு, 96 மதுரையில் துப்பாக்கிச் சூடு, பழனிக்குமார் என்கிற இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான். நெல்லிக்குப்பம் அருகே துப்பாக்கிச் சூடு, குணமங்கலம் செந்தில் படுகொலை செய்யப்பட்டான். 2 சாதிகளுக்கு இடையிலே மோதல். நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சேரிக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். வீடுகள் பற்றி எரிகின்றன. அதை அணைப்பதற்கு போகாத காவல்துறை, அவர்களை கட்டுப்படுத்தாத காவல்துறை இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு தாவிய தலித் இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஓடிய இளைஞர்கள் தலித் அல்லாதவர்களின் குடிசையை கொளுத்த போகிறார்கள் என்று சந்தேகப்பட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தி குணமங்கலம் செந்திலை படுகொலை செய்தார்கள். திண்டுக்கல்லிலே துப்பாக்கிச் சூடு, சவேரியர் பாளையத்திலே 2 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதேபோல் உத்தமபுரத்திலே துப்பாக்கிச் சூடு, தலித்துகள் கொல்லப்பட்டார்கள். ராஜபாளையத்திலே துப்பாக்கிச் சூடு, மேலப்பாளையத்திலே துப்பாக்கிச் சூடு, தலித்துகள் கொல்லப்பட்டார்கள். மோடி கலவரத்தின் போது காவல்துறை அல்ல, தமிழக அரசு அல்ல, கலைஞரே, முதலமைச்சரே சாதி இந்துக்களிடம் மன்னிப்பு கேட்டார். துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். ஒரே ஒரு தலித் அல்லாதவன் துப்பாக்கியால் சுடப்பட்டான் என்பதற்காக அவன் காவல்துறையினரை நேருக்கு நேராக மோதிய காரணத்தினால் காவல்துறை தப்பிக்க முடியாத அளவுக்கு அங்கே நெருக்கடி ஏற்பட்டதனால் தப்பித்தவரை நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே ஒரு தலித் அல்லாதவன் கொல்லப்பட்டான். அதற்காக அந்த பகுதிக்கு பார்வையிட சென்ற அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவித்தார்.
ஆனால் இதுவரையில் எத்தனையோ துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் தலித்துகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. எந்த சம்பவத்தையும் ஆட்சியாளர்கள் அது தவறுதான், அதற்காக வருந்துகிறோம் என்று சொல்லவில்லை, அதை நியாயப்படுத்தியதாகத்தான் வரலாறு இருக்கிறது. பாஸ்கரன் கமிஷன் என்று போடி கலவரத்தின் போது ஒரு கமிஷனை போட்டார்கள். அந்த பாஸ்கரன் கமிஷன் என்ன சொன்னது தெரியுமா? வெட்கக்கேடு தலைவர்களே, தோழர்களே, பொதுமக்களே, பாஸ்கரன் கமிஷன் சொன்னது, தலித் தலைவர்கள் எந்த மேடையிலாவது பேசுவதாக இருந்தால், அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும், மாநாடாக இருந்தாலும், பேரணி ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும், பேசுவதற்கு முன்பு என்ன பேசப் போகிறோம் என்பதை காவல்துறைக்கு எழுதி கொடுக்க வேண்டும். இந்த அநியாயம் உலகத்தில் வேறு எங்காவது உண்டா? பாஸ்கரன் கமிஷனுடைய அறிக்கையிலே இருக்கிறது. ஜான் பாண்டியன் பேசிய பேச்சால் தான் வன்முறை நடந்தது, அதனால்தான் சாதி கலவரம் பரவியது. ஆகவே ஜான் பாண்டியன் மட்டுமல்ல, தலித் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேடைகளில் பேசுவதற்கு முன்பு எழுதி கொடுத்து காவல்துறை அதை அனுமதித்தால் தான் பேச வேண்டும். நான் இந்த மேடையில் என்ன பேச போறேங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு எழுதி கொடுக்கணும். காவல்துறை படித்து பார்த்துவிட்டு இதை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்று அவர்கள் எடிட் செய்து நமக்கு கொடுப்பாங்களாம். இந்த நியாயம் இது. அரசு நியமித்த பாஸ்கரன் அவரோட நீதிபதிதான், ஓய்வு பெற்ற நீதிபதிதான். அவருடைய அந்த அறிக்கையை போல்தான் கோமதி நாயகம் அறிக்கையும் சொன்னது, தலித்துகள் வன்முறையாளர்கள் என்று சொன்னது. மோகன் குழு ஆணையம் அதைத்தான் சொன்னது. இங்கே வந்தவாசியிலே பொன்னூரில் நடந்த கலவரத்தின் போது நியமிக்கப்பட்ட அந்த ஆணையமும் தலித்துகள் தான் வன்முறை செய்தார்கள் என்று பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையிலே நீதிபதி சம்பத் ஆணையமும் என்ன சொல்லும் என்று எங்களுக்கு தெரியும். இந்த கலவரத்திற்கு ஜான் பாண்டியன் தூண்டிவிட்டால் அவர்தான் காரணம் என்று சொல்ல போகிறது. தலித்துகள் வன்முறை செய்தார்கள், அதுதான் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணம் என்று சொல்ல போகிறது. அரசு செய்த சதி என்று சொல்லுமா? காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுமா? அதற்கு காரணமான ஐஜி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுமா? வாய்ப்பே கிடையாது. ஆகவே தமிழக அரசின் தலையீடு இல்லாத ஒரு அமைப்பு இந்த பரமக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை விசாரிக்க வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. இந்த திட்டமிட்ட அரச பயங்கரவாதத்தை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக எதிர்க்கிறது. இந்த அரச பயங்கரவாதத்திற்கு, அரச வன்கொடுமைகளுக்கு காரணமான அதிகாரிகள் அனைவரின் மீதும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை